வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கொடுமே எல்லாம் கொடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். செய்தவன் பாவ கயிர்களால் கட்டப்பட்டிருக்கிறான். இந்த ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு விடுதலை ஆயிரும். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? பாவம் செய்யாத இயேசு உங்களுக்காக பாவமாக்கப்பட்டார். அவர் ஒருவரானதான், அவர் ஒருவரானதான். இன்னைக்கு எப்பேற்பட்ட சாத்தான் கட்டி வச்சிருந்தாலும் இன்னைக்கு விடுதலையாக போகுது. சாத்தானுடைய கட்டு, அதாவது மாந்திரிய கட்டோ, பில்லி சுனிய கட்டோ, உன் குடும்பம் உடையட்டும், உன் குடும்பம் பிரியட்டும், உன் பணமெல்லாம் டாக்டர் வைத்தியர் மந்திரவாதிக்கிட்ட போயிட்டு இருக்கணுங்கிற இந்த சூழ்ச்சியின் கட்டு இன்னையோடு முடிஞ்சது. எத்தனை நன்மைகள் ஆண்டவரை பார்த்து அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாள். 2 கரங்களை அசைத்து நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். ஆமாப்பா, கல்லுக்குள் தேரையை வைத்த எங்களுக்கு ஜீவனை தந்தீரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா. உம்
இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும், 1000 ஜீவன் உயிர் வாழுமே. 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையிலே உண்டு அற்புதமே. சொல்லுங்க, உம் வார்த்தையிலே உண்டு. இப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தமா, நீரின்றி வாழ்வே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வே. உலகத்தில் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உண்மைப்பா, நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லப்பா. நீங்க இல்லாத எனக்கு எதிர்காலம் இல்லப்பா. நீங்க இல்லாம எனக்கு ஒரு நன்மையும் இல்லப்பா. நீரே நன்மை செய்கிறவர், நீரே அதிசயத்தை செய்கிறவர், நீரே எங்களுக்கு திட்டங்களை தருகிறவர், நீரே எங்களை வாழ வைக்கிறவர். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ராபா ராகாது டாபா கபா ஷகாதா டாபலபு. எல்லாரும் அந்நிய பாஷை பேசி, நீர் எங்களுக்கு வேண்டுமப்பா, என் கூட நீங்க வரணும்ப்பா. இந்த மாதம் முழுவதும் என் கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. உங்க பிரச்சனை எனக்கு முன்பதாக போகட்டும், உங்க சமூகம் எனக்கு முன்பதாக போகட்டும். ஓ, உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். நானா எதுவும் முயற்சி செய்யக்கூடாதுப்பா. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும். நல்லா கரங்களை தட்டி தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் மேல தேவனுடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. திட்டத்தை தருகிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தரிசனத்தை தருகிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தடைகளை உடைக்கிறார். ஓ, முன்னாடி இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது, கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். அதே போல தடைகள் எல்லாம் சமபூமியாகிறது. அதே போல ஓ, போராட்டங்கள் முடிகிறது, பாடுகள் முடிகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ராகாபா கபா ராகாதுடாபலபு. சரீரத்துல புதிய ஜீவன், புதிய ஆரோக்கியத்தை தேவன் தருகிறார். நரம்புகள்ல புதிய ஆரோக்கியம், தசைகள்ல புதிய ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு. நல்லா கரங்களை தட்டி லாபா ராகாது டாபா கபாலபோ லேகா மா ஷகாதா டாபலபோ. ஒரு தேவ அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு வல்லமை. ராதா டா ராதா டாபா ஷதா டாபா லகாது டாபா கபா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆட்கள் இல்ல. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. சாத்தான காலால மிதிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் சொல்கிறார், நீ பலவான்ங்கிறார். நம்ம தான் அநேக நேரத்துல நம்ம பலவீனமோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அழைக்கிறதெல்லாம் பலவான். என் கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருக்கிற, நீ ரொம்ப அழகுள்ளவன், அப்படிதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. மேன் ஒரு பாடலை பாடுவோம். அதாவது, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, எங்களுக்கு அன்றாட வெற்றி உண்டு. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வெற்றி உண்டுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வெற்றியை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. தோல்வி இல்லை, பிரச்சனை இல்லை,
வெற்றியை தான் பார்க்கும் இந்த மாதம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். லலலா 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 லலலா. இன்னொரு முறை லலா லலலா. Come on. Hey. லலலா 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 லலலா. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. இப்ப எல்லாரும் சேர்ந்து லலலா 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 நல்லா. ஆமென். நான் ஒரு வர்ஷிப் லீடரை ரொம்ப பார்த்து ரசிப்பேன். அவர் தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ். 50 வருஷமா ஒரே ஸ்டெப்பை போட்டிருக்கிறார். அவருடைய யூனிக் ஸ்டெப் இதுதான். இது எல்லாம் நம்ம போட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த போறோம். இப்படியே மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி எத்தனையோ பாடல்கள் ஆண்டவருக்காக எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுமா. 1 2 3 லலலா லலலா. இப்போ விசுவாச அறிக்கை. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். நல்லா. ஓ ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. என் கையில ஆவி உண்டு, ஓ வசனம் உண்டு, அன்றாட வெற்றி. இப்ப எல்லாரும் சேர்ந்து லா 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 இன்னொரு முறை லலலா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் இந்த மாதம் முழுவதும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு மகனே. ஹே! பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பேர் பாருங்க, நல்ல போராட்டம். ஆமாம். ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாரும் சேர்ந்து 1 2 லா 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 லா. நல்லா ஆக்சன் பண்ணி
நாங்க சோர்ந்து போவதில்லை. நவம்பர் மாதம் முழுவதும் இருக்கையில் எங்களுக்கு என்னப்பா கவலை? அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்த நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்த நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நல்லா கைத்தட்டி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. என்னை தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்க எனக்கு என்னப்பா கவலை? நீங்க என் கூட வருகிறதற்காய் நன்றி. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு கவலை இல்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. உண்மைப்பா, நீர் எங்களோடு கூட வருகிறதற்காய் நன்றி. எல்லாமே நீர் பார்த்து கொள்ள போறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நான் மாதத்தில் எனக்கு வயிறு வலியாக இருந்துச்சு. அப்போ நான் வலியோடையே நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு நாள் வயிறு உப்பிடுச்சு, அதெல்லாம் அடைச்சிருச்சு. அப்போ ரொம்ப நாள் நைட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து கற்பத்துக்கு போனேன். கற்பத்துக்கு போனப்போ அங்கே ரொம்ப வலியாக இருக்குன்னு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ண சொன்னங்காட்டி நாங்கள் சொன்னால் நாங்கள் பக்கத்தில் தான் வீடுங்க, எனக்கு மாத்திரையும் ஊசியும் போடுங்க, நான் காலையில் வரேன்னு சொல்லிட்டு போனேன். அப்போ போயிருந்தப்போ மறுநாள் போய் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்தப்போ குடல் இறங்கிருச்சு, எல்லாமே அடைச்சிருச்சு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண, இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அந்த 10 நாள் நான் விட்டுட்டேன். பணம் 80,000 ரூபா கேட்டாங்க. எங்கிட்ட அந்த காசு இல்லை, காப்பீடு திட்டமும் இல்லை. அம்மா ஆட்சியில் இருந்த காப்பீடு திட்டம் தான் எங்கிட்ட இருந்தது. அப்புறம் சரி காப்பீடு திட்டத்துக்கு அப்ளை பண்ணேன். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனேன், நடக்க வச்சாங்க. காப்பீடு திட்டம் இதுவரை எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ எங்கள் மாப்பிள்ளை ஆன்லைனில் பண்ணலான்னு சொல்லி காப்பீடு திட்டம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அது அபிராமிக்கு போனால் 1.5 லட்சம் கேட்குறாங்க, கற்பத்தில் 80,000 ரூபா கேட்குறாங்க. எங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட தான் நான் கேட்டேன், ஆண்டவரே ஏசப்பா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஆப்ரேஷன் நடக்கணும், நீங்கள் தான் அதுக்கு வழிகாட்டணும்னு சொல்லி எங்களுக்கு இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான்ட்டு எனக்கு முடிவு கிடச்சிச்சு. நாங்கள் போனேன். ஆனால் ரொம்ப பயத்தோடு நான் போனேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் எல்லாமே அங்கே தான் இறந்தாங்க. எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயத்தோடு நான் போனேன். ஆண்டவர் 7 நாள் நான் போய் அட்மிட் ஆகி மறுநாள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. எல்லா டெஸ்ட்லேயுமே எனக்கு நார்மல்னு வந்துச்சு. எனக்கு லோ சுகர் இருக்குது, இருதயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. லாக்டவுனில் 2 தடவை எனக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் என்ன அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் முதுகு வலி இருந்துங்கண்ணே. கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு கிட்னிக்கு கீழே ஒரு நீர் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்து அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுனேன், தகப்பனே இது நல்லாகணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் பிரதாப் பாஸ்டர் போன மாதம் யாத்திராவும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொன்னாங்க, உன்னை ரத்தம் அவர்கள் மேலும் அவர்கள் வீடு மேலும் இருக்கிறது, வாதை அதை பார்த்து கடந்து போகுன்னு சொன்னாங்க. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டேன். அதே மாதிரி ஊழியக்காரனும் எமக்காக ஜெபிச்சாங்க, பாஸ்டரும் ஜெபிச்சாங்க. அப்புறம் அவர் சொன்னார், மகளை தொட்டுட்டாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது என் மகள் சுகமாக இருக்கிறா, வேலைக்கு போயிட்டுருக்கிறா.
நியாயாதிபதி எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 15வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் லேவி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி, அவன் புயத்திலே கட்டியிருந்த அந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி, அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. கட்டுக்கள் அவன் கையில் இருந்து அருந்து போயிற்று. ஒரு பெரிய பிரபலமான ஒரு மனுஷனுடைய கட்டை ஆண்டவர் அவிழ்த்த பகுதியை எனக்கு காட்டினார். இந்த பிரபலமான மனுஷன் கட்டப்பட்டிருக்கிறான் பாருங்க. இவன் பேரு சிம்சோன். சிம்சோன் என்றால் சூரியனை போல உள்ளவன். சூரியனை யாராவது தொட முடியுமா? அப்படி அவன் வாழ்ந்த காலத்தில் மிகுந்த பலன் உள்ளவன். எல்லாரும் சிம்சோனை கண்டா பயப்படுவாங்க. அவ்வளவு பலனை இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனை மனுஷிகமா யாரும் எதிர்க்கவே முடியாது. சிம்சோன் அங்கே வாராங்கன்னா பெலிஸ்தர் எல்லாம் நடுங்குவாங்க. அப்படி ஒரு தேவ வல்லமையை பெற்ற ஒரு பவர், பலத்தை பெற்ற ஒரு மனுஷன். கவனிக்கிறீங்களா? சூரியனை போல உள்ளவன், 20 வருஷமா நியாயாதிபதியாக இருந்தவன். ஆனா இவன் கட்டப்பட்டிருக்கிறான் பாருங்க. இவனுடைய பலனை விவரிக்க முடியாது. தாய் தகப்பனோடு அவன் போய்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு சிங்கம் வந்துட்டு, உடனே அந்த சிங்கத்தை தன் கையை நேர போராடி ஆட்டுக்குட்டியை கிழிச்சது போல கிழிச்சு போட்டான். ஒரு முறை கவனிங்க, பெலிஸ்தர்கள் எல்லாம், பெலிஸ்தர் எதிரிகள், இஸ்ரவேலை வேரோடு அழிக்கணுங்கிற ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டம் வரும் பொழுது கையில் ஒண்ணுமே இல்லை. திடீர்னு பார்க்கிறான், ஒரு தாடு எலும்பு இருக்குது. அந்த தாடு எலும்பு, ஒரு எலும்பு வச்சு 1000 பெலிஸ்தர்களை கொன்று போட்டான். சரித்திரம் சொல்லுது. ஒரு முறை பெலிஸ்தர்கள் எல்லாரும் பயங்கரமாய் சபதம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானியங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கிற மூலம் என்ன பண்ணான்னா 300 நரியை பிடிச்சான். 300 நரியை பிடிச்சி ரெண்டு நரியினுடைய வாள்களுக்கு நடுவே பந்தங்களை, தீப்பந்தங்களை கட்டி பெலிஸ்தருடைய வயலுக்கு உள்ட்டான். அந்த வயலெல்லாம் தீப்பிடிச்சு வெள்ளாமை எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவனுடைய திட்டங்கள் எல்லாம் நொறுக்கி போட்ட கூட. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ வேடிக்கை பொருளாய் கட்டப்பட்டிருக்கிறான். என்ன நடந்தது? அந்த கட்டு அவன் கையில் இருந்து அருந்து போயிற்று. கையை தட்டுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கட்டப்பட்டிருக்கிறான். அவனால் அந்த கட்டை அவுக்க முடியல. அவனுடைய கைகளை கட்டி பெலிஸ்தர்கள் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க சிங்கத்தை கொண்டவன் வா, எங்க வெள்ளாமையை அழிச்சவன் வா, ஒரு தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தரை கொண்டு போட்டவன் வா அப்படின்னு பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல வந்து இறங்குச்சான். தீப்பட்ட சரடு போல அவனுடைய கட்டுகள் அப்படியே அறுக்கப்பட்டு போயிட்டான். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி, கட்டுகள் கையில் இருந்து அறுபட்டு போகும். கட்டப்பட்டு செயலற்று போன மனிதனுடைய பேர் சிம்சோன். இவ்வளவு பெரிய மனுஷனையே சத்துருக்கள் கட்டி இருக்கிறாங்க, பெலிஸ்தர்கள் கட்டுறாங்க. எப்படி கட்டினாங்க? ஒரு வேசி அவனு முன்னால விட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஆமா. என்ன இந்த பாஸ்டர் கட்டை அவிழ்க்கிற ஜபம் வச்சிருக்கிறாருன்னு சிலவங்க சொல்லுவாங்க. அந்த கட்டுகள் அவிழ்க்க தான் கர்த்தருடைய ஆவியானவர்கள் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தகாரத்தின் கிரியைகள் கட்டி போட்டுரும். வீரன் சூரமாய் சிங்கத்தையே மேற்கொண்டவன். நியாயாதிபதி எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்ட மனுஷன்
அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போது இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்து அதே ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். பாருங்க, எவ்வளவு ஒரு பலசாலி. சிங்கத்தை விட அவனுக்கு ஒரு பலன். காட்டு ராஜா சிங்கம். சிங்கம் கிட்ட கண்ணில் அம்ட்டா தப்பவே முடியாது, மிருகங்களே தப்ப முடியாது. மனுஷன் பாருங்க அதை மேற்கொண்டான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், முன் நிலைமையை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். நரிய ஒரு மனுஷன் பிடிக்க முடியாது, ஒரு நரிய வேட்டையாடுறவங்க கூட பிடிக்க முடியாது. ரொம்ப திறமை வேணும். 300 நரிய பிடிச்சான். படிங்க. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடிச்சான். அப்ப பலசாலியை பாருங்க, எவ்வளவு பெரிய பலசாலி. பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து, அந்த நரியினுடைய வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாமையிலே அவைகளை ஓட விட்டு. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடையது. அதை சொல்ற உங்களுக்கு இன்னொரு வசனம் வாசிங்க, 15வது வசனம் அதே இதுல வாசிங்க. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு, ஒரு பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து, அந்த கையினால் அந்த நீட்டி எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். 1000 பேரை கொன்று குமிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த மாறானாவே வீட்டை அடைச்சிட்டு ஓடும். அப்படிப்பட்டவன் ஒரே ஒரு வேசி அவனுக்கு பெலிஸ்தர் இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க துரு ஆலோசனை பண்ணி, அவங்க ஆலோசனைக்கு ஒரு பெண்ணை அனுப்பி, அந்த பெண் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது பெலிஸ்தர்கள் எல்லாம் கூடி அவனை கயிறு வச்சு கட்டி போட்டான். பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒன்றும் செயலாற்ற முடியல, இப்போ அவுக்க முடியல. ஏன் அதெல்லாம் அவுத்தவன் இதை அவுத்துற வேண்டிதானே, அவுக்க முடியல. கவுனிங்க, இப்படித்தான் அந்தகார கிரியினால் கட்டப்பட்டிருக்கீங்கன்னு ஆவியானவர் எனக்கு சொல்கிறார். இந்த செய்தி வெளிப்படுத்தும் போது உங்களைத்தான் காட்டுறார். ஆமாம், அநேகர் பல விதமாக கட்டப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு அவனுடைய அந்த கட்டுகள் எல்லாம் அருந்து போனது. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வந்தாராம், கட்டுகள் தீப்பட்ட நொறுக்கு போல அருந்து போச்சான். என்னென்ன விதத்தில் சத்துரு உங்களை கட்டியிருக்கிறானோ அத்தனை கட்டும் இன்னும் ஒரு 2-3 செகண்டில் அதே ஆவியானவர் இறங்குவார், அந்த கட்டை அவிழ்த்து தூர போடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க விடுதலையோடு தான் போவீங்க. ஆமேன். சுகத்தோடு தான் போவீங்க, சமாதானத்தோடு தான் போவீங்க, வேதனை நீங்கி தான் போவீங்க, சுதந்திரவாளியா போவீங்க. அந்த காலங்களில் கவனிங்க, அந்த காலங்களில் ஒரு திருடனை பிடிச்சா டக்குன்னு பெரங்கையை கட்டிடுவாங்க. பெரங்கையை கட்டிட்டா சின்ன குழந்தை கூட கன்னத்தில் போய் அடிக்கலாம். ஏண்டா திருட வந்த என்ன பண்ணிடுச்சு அவனுக்கு? கட்ட முடியாமல், திரும்ப கட்ட முடியாமல், அவன் கால் ஓட முடியாமல். நீங்கள் பார்த்துருப்பீங்க அது. இப்போ அது அதிகமாக செய்ய மாட்டுக்காங்க. அந்த நாட்களில் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணால் கூட கையை காலை கட்டி வச்சிருவான். ஊரார் பார்க்க ஒரு மரத்துக்கிட்ட கட்டி வச்சிருவான். பார்த்தீங்களா? மறுபடி வந்து அந்த ஊர் பிரசிடண்ட் வந்து அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தா தான் கொடுத்தபடி. அப்படி ஒரு கட்டு. இப்போ இவ்வளோ பெரிய சூரியனை போல அவனுடைய பேருக்கு வந்து நான் பார்த்தேன், சூரியனை போல உள்ளவன்னு எழுதியிருக்கு. அப்படிப்பட்டவன் இன்றைக்கு ஒரு குருடனா, ஒரு கோழையா, ஒரு அவமான நிலைமையில், ஒரு வெக்கப்பட்ட நிலைமையில், ஐயா யாராவது என்னை விடுதலை செய்வாங்கன்னு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவரே வந்து அந்த மனிதனை விடுதலை செய்தார். கட்டு அருந்து கீழே விழுந்தது. கையை உயர்த்தி, இன்றைக்கு நீங்கள் 10 விதத்தில் கட்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு ஆவியானவர் எனக்கு சொன்னார். ஃபஸ்ட்டு கட்டு பாவ கயிறுகளால் பிசாசு கட்டி வச்சிருக்கான். அன்றைக்கி பெலிஸ்தர்கள் ஒரு வேசியை காட்டி அவனை கட்டி வைத்தது போல அநேகர் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கீங்க. கட்டு இன்னைக்கு அவுந்து போகும். ஆமாம், அதாவது அசுத்த ஆவியின் கிரியினால் கட்டப்பட்டு வந்திருக்கீங்க, அந்த கட்டு அவிழ்ந்து போகும். சாபத்தின் ஆவியினால் கட்டப்பட்டு வந்திருக்கீங்க, அந்த கட்டணை பரிசுத்த ஆவியானவர் அவுத்து போடுவார். ஒரு வஞ்சிக்கிற ஆவியினால் கட்டப்பட்டு வந்திருக்கீங்க, அந்த கட்டணைக்கு ஆவியானவர் அவுத்து போடுவார். செய்வன சூழ்ச்சியில் கட்டப்பட்டு வந்திருக்கீங்க, அந்த கட்டை அவிழ்த்து போடுவேன் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு அடிமைத்தனத்தின் கட்டு, இதிலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமான ஒரு அடிமைத்தனம், ஒரு பாவத்தின் அடிமைத்தனம் எங்க சுத்தினாலும் அது உங்களை அடிமையாக்கிறது. அதிலிருந்து இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை. அதுக்கு உதாரணமாக கடன் பிரச்சனை, அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்கிறார். ஆமாம், வியாதியில் கட்டப்பட்டிருக்கீங்க, அந்த கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். மாந்திரிக ஆவியினால கட்டப்பட்டிருக்கீங்க, அப்படி ஆண்டவர் விடுவிப்பார். ஒரு மரண பயத்தின் ஆவியினால கட்டப்பட்டு அந்த டாக்டர் இந்த டாக்டர், அதையும் கர்த்தர் இன்னைக்கு விடுவிப்பார். அல்லேலூயா. கட்டுகள் கையில் இருந்து அருந்து போகும், கட்டுகள் உங்களுடைய சரீரத்திலிருந்து அருந்து போகும், விடுதலையா போவீங்க. ஃபர்ஸ்ட் 3 கட்ட சொல்றேன். முதல் கட்டு, பாவ கயிறுனால் துன்மார்க்கன் கட்டப்படுகிறான். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனம் வாசி. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் பிடித்துக் கொள்ள. நல்லா கவனிங்க. தன் பாவ கயிறுகளால், ஆமா, தன் பாவ கயிறு, தான் செய்த பாவம் அவனை கட்டி போட்டு. பாவத்துக்கு உயிர் இருக்குங்க. நீங்க பாவத்தை விட்டு விலகி ஓடினாலும் அது உங்களை விடவே விடாது, விடவே விடாது. நீங்க எவ்வளவுதான் விரும்பினாலும் அது உங்களை விட்டு போகாது. நீங்க பூன்னு உதறினாலும் போகவே போகாது. பாவத்தினுடைய வலிமை அவ்வளவு பெருசு. பயப்படணும் பாவம் செய்ய. அது ஒரு கயிறு, கயிறு கட்டி இருக்கலாம். எப்படி இப்படி கட்டி போட்டிருக்க, சிம்சனை கட்டினது போல பாவம் கயிறுகளால் அவனை கட்டி வச்சிருக்கு. வெக்கத்தையும் அவமானத்தையும் தலைகுனிவைத்தான் கொண்டு வரும். அல்லேலூயா. அதான் ஒரு மனுஷன் பவுல் சொல்றாரு, ஐயா நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்ன இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க முடியும்? ஆசிமான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நிர்பந்தமான மனுஷன், நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்தில் நின்று, இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? யார் மனுஷனா முடியவே முடியாதுங்க விடுதலை செய்ய. போலீஸ்காரங்களால முடியாது, நீதிமன்றத்தால் முடியாது. ஆமா, கத்ராம் பாருங்க. கமாலியர் பாதத்தில் பல படிப்பு படிச்சவன், ஐயோ இந்த மரண சரித்திரத்தை யார் என்ன விடுதலை செய்ய முடியும்? ரோமர் காலத்தில் சரித்திரத்தை படிக்கும்போது ஒருவன் கொலை செஞ்சிட்டான்னா, கொலை செஞ்சவன் அவன் செத்து போயிட்டான். கொலை செஞ்சவன் அந்த கொலை, அவனால் செய்யப்பட்ட அந்த கொலைகாரனை அந்த அரசாங்கம், ரோம் அரசாங்கம் அந்த பாடியை இவன் முன்னால கட்டிடும். இவன் முகத்துக்கும் அந்த செத்தவனுடைய முகத்துக்கும் கட்டி பாலடைஞ்ச குழியில இறக்கிடும். அப்படி இறக்கிட்டு போயிடும். இவன் கத்திக்கிட்டே இருப்பான். இது இந்த டெத்து பாடி பாருங்க. அப்படி நாரி 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 அந்த புழு இவன் வயிற்றுக்குள்ள போய் இவனும் செத்து போகணும். அது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பாவிகளை நேசிக்கிறவர், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தரத்தான். ஹல்லேலூயா. இந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலை தரத்தான் இயேசு வந்தார். இயேசுவால தான் பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. அது மனச்சாட்சியோடு அமைக்க கட்டப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் எப்படி முன்னால வச்சு கட்டிடுவாங்க. ரோமருடைய தண்டனையை பாருங்க. இங்கு ஒன்று என்ன, இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் உனக்காக எனக்காக, அம்மா சொன்னது போல நமக்காகத்தான் அவர் நொறுக்கப்பட்டார். அவரால் தான் விடுதலை செய்ய முடியும். பாவத்தின் தண்டனை அவர் மேல வந்தது. இன்னைக்கு நான் விடுதலையா இருக்கிறேன். அழணும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டோம். அழணும். ஏதோ ஆமா, பாவம் செய்தவன் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறான். இந்த ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு விடுதலை ஆயிரும். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? பாவம் செய்யாத இயேசு உங்களுக்காக பாவமாக்கப்பட்டார். அவர் ஒருவரால தான் நீங்க விடுதலையாக முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும், நீங்க நடந்து போனாலும் சரி, என்ன சுமையை சுமந்துட்டு போனாலும் சரி, விடுதலை கிடையவே கிடையாது. ஆமா, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியல, பாவம்னா என்னன்னே தெரியாது. ஹல்லேலூயா.
அவர் பரிசுத்தம், ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் நடந்தது, பரிசுத்தம். அவரே நமக்காக பாவமாக்கப்பட்டார். நம்ம பாவம் அவர் மேலே வந்தது. அதுக்குத்தான் அவர் ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஐயா நான் பாவ கயிறில் கட்டப்பட்டிருக்கிறையா, சிம்சோனுடைய கயிறு அறுந்தது போல எங்களுடைய கயிறும் அறுந்து போகணும், நாங்கள் விடுதலையாக போகணுன்னு ஜெபம் பண்ணுங்க. நடக்கு. ரெண்டாவது, வியாதியினால, அந்த வியாதியினால கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டு ஒரு நாள் 2 நாள் அல்ல, 18 வருஷமா வியாதின்னு ஒரு பிசாசு கட்டி வச்சிருந்தது. லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. அப்பொழுது 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். ஆமா பாருங்க, பலவீனப்படுத்தும் ஆவி 18 வருஷமா, ஒரு நாள் 2 நாள் அல்ல. பல்லு வலி வந்தா தாங்க முடிய மாட்டுக்க, நகைச்சுத்து வந்தா தாங்க முடிய மாட்டுக்க. இது ஒரு நாள் 2 நாளா வந்தது. எத்தனை நாள் வந்தது? 18 வருஷம். 365 நாள், ஒரு வருஷத்துக்கு 18 வருஷம் கணக்கு. எந்நேரமும் வேதனை, எந்த நிமிஷமும் வேதனை, தாங்க முடியாதபடி வேதனை. பார்க்கிறவங்கிட்ட எல்லாம் எனக்கு இப்படி ஒரு வேதனை இருக்கு, இப்படி ஒரு வேதனை இருக்கு. ஆண்டவர் தான் கண்டுபிடிச்சார் அந்த வேதனை என்னன்னு. சாத்தான் கட்டி வச்சிருந்தான். 16வது வசனம், இதோ சாத்தான் 18 வருஷம் சாத்தான் கட்டி வச்சிருந்தான். உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அதுக்கு தான் நம்ம கொண்டு வர்றது. நீங்க டாக்டரால கண்டுபிடிக்க முடியல பாஸ்டர், அவங்களுக்கு சாத்தான் கட்டி பிடிச்சிருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சாத்தான். ஆனா அவளுக்கு 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. எப்படி மரண வேதனை பட்டிருக்கும் எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆமா, வேதனைன்னா எனக்கு தான் தெரியும். தோத்திரம். 18 வருஷமா கடும் வேதனைப்பட்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் பார்த்த ஒரே பார்வையில் கூப்பிட்டு சுகம் கொடுத்துட்டார். கைத்தட்டி கர்த்தரை துதிங்க. இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு சுகம்தான். இந்த கட்டில இருந்து உங்களுக்கு விடுதலை தான். பிசாசு கட்டில இருந்து இன்னைக்கு விடுதலையா தான் போவீங்க. அல்லேலூயா, ஆமென். பிசாசு கட்டில இருந்து இன்னைக்கு விடுதலையா தான் போவீங்க. இயேசுவை பார்க்க முடியாதபடி பூமியை பார்க்க முடியும். ஒன்று அப்படி கூனியாக்கி இருக்குதே, கையத்தான் வச்சார், அப்படி நிமிந்துட்டாலே. உடனே ஜனங்கள் சொல்ற, ஜனங்களுக்கு முன்னால சாத்தான் கட்டி வச்சிருந்தான், கையை உயர்த்தி. இன்னைக்கு எப்பேற்பட்ட சாத்தான் கட்டி வச்சிருந்தாலும் இன்னைக்கு விடுதலையாக போகுது. சாத்தானுடைய கட்டு, அதாவது மாந்திரிய கட்டோ, பில்லி சுனிய கட்டோ, உன் குடும்பம் உடையட்டும், உன் குடும்பம் பிரியட்டும், உன் பணமெல்லாம் டாக்டர் வைத்தியர் மந்திரவாதிக்கிட்ட போயிட்டு இருக்கணுங்கிற இந்த சூழ்ச்சியின் கட்டு இன்னையோடு முடிஞ்சது. 1 யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பாப்போம். பிசாசு அழிக்கிறதுக்கு தான் வந்தாரு. பிசாசின் பிடியில அகப்பட்டவரை விடுதலை செய்ய தான் வந்தாரு. அது இன்றைக்கு விடுதலை. இன்றைக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை. பிசாசு கொண்டு வர்ற வேதனை அநேகரை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து விடுதலை தர இயேசு வந்தார். இன்னைக்கு இயேசு ராஜா பார்த்து விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. பிசாசின் கிரிகளை ஆமாம் அழிக்கவே, அது வேரோடு இருக்கக்கூட பிடுங்கி எரியவே, அழிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்க சொல்லணும், பிசாசின் கிரிகளை அழிக்க வந்த இயேசுவே, இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த கிரிகள் அழிக்கப்படட்டும், செய்வன கட்ட அழிக்கப்படட்டும், எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தின் ஆவி அழிக்கப்படட்டும். ஆமா, இன்னைக்கு அப்படியே நடக்க போகுது. 3வது, ஒரு சிறையிருப்பின் கட்டு. 12வது அதிகாரம் அப்போஸ்தலர் 12 5 6 அந்த வசனத்தை வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னின்று சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அந்த அறைக்குள்ள தேவதூதன் வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஒரு வெளிச்சத்தை ஃபர்ஸ்ட் அனுப்புறார். அவன்
விழாவிலே தட்டி ஒரு பாருங்க உணர்வு அப்படியே தட்டுறாரு. கட்டப்பட்டு சிறையில் இருக்கிறான். ஏரோது காலையில இவனை சிறைச்சேதம் பண்ணணும், இவன் தலை தாம்பளத்தில் வரணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்குள்ள இங்க பாருங்க, அதான் சபைக்கு வாங்க சபைக்கு வாங்கன்னு சொல்ற. சபையார் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்துக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேரு ஆர்சிக்காரங்க சொல்ல கூட்டு பிரார்த்தனைக்கு வாங்க. அல்ல என்ன பிரார்த்தனை, அவ்வளவு வல்லமை உள்ளது. பக்கத்தில் பாய்ச்சலும் கூட்டு பிரார்த்தனை, சபையார் ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளவு வல்லமை. சங்கிலி உடையுதுங்க. சங்கிலி அந்த நாட்களில் இருக்கிற ரோம் கட்டி வைத்திருக்கிற சங்கிலி பெரிய சங்கிலியாக இருக்கும். யானையை கட்டி வச்சிருக்கிற சங்கிலியாக இருக்கும். அப்படியே 2 கைகளையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அந்த 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 டயர்டில் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய மகன் இவன் பேரை சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த ஜெபத்தை கேட்டு ஒரு தூதன் இறங்கி, தூதனுக்கு முன்னால் தேவனுடைய வெளிச்சம் அதுக்குள்ளே பிரவேசிக்குது. தூதன் இப்படி தட்டுறாரு. தட்டுன உடனே சங்கிலி அப்படியே அருந்து கீழே விழுது. கையை உயர்த்தி அப்படியே தூக்கத்தில் எந்திரிச்சு வர்ற மாதிரி வந்துட்டார். ஜெயிலை தாண்டி வந்துட்டார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவருக்கு பிரம்மையா இருக்குது. நேச்சுரல் நடந்தது. இன்னைக்கு அநேகருடைய கட்டுகள் இன்னைக்கு கலல போகிறது. காரணம், உங்களுடைய கட்டு அவுழ்க்க இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டவராக இருந்தார். அல்லேலூயா. பூர்ச்சேவகர்கள் அவரை வந்து அவரை கட்டினார். அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டது. உனக்கு விடுவிக்க, உனக்கு இந்த அற்புதத்தை செய்ய. எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இந்த அனுபவத்தில் தானே இயேசு ரத்தம் அடித்தார். இந்த அனுபவத்தில் தானே இயேசு அவமானத்தை சந்தித்தார். உனக்கு விடுதலை தரணும், உனக்கு அற்புதம் செய்யணும். இன்னைக்கு யாராயிருந்தாலும் இன்னைக்கு விடுதலை, யாராயிருந்தாலும் அற்புதம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.